ஸ்ரீ ஷியாமலா தண்டகம் அடுத்த பகுதி. நம்ர திக்பால சீமந்தி நீ குந்தல ஸ்னிக்த நீலப்பிரபா புஞ்ச சஞ்சாத துர்வாங்குர சங்கசாரங்க சம்யோக ரிங்கன்னகே துஜ்வலே புரோஜ்வலே நிர்மலே. பிரஹ்வ தேவேச லக்ஷ்மீச பூதேச தேயோச வாணீச கினாச தைத்யேச யக்ஷேச வாயவக்னி கோடீர மாணிக்ய சங்கிருஷ்ட பாலா தபோ உத்தயாம லக்ஷாரச ஆருண்யதாருண்ய லக்ஷ்மி கிருஹீதாங்கிரி பத்மே சுபத்மே உமே. அதாவது சிவபெருமானின் கையில் உள்ள புள்ளிமானுக்கு நின் கால்கள் சுற்றி கரும்புளிருப்பதாக தெரிந்ததாம். அது என்ன அப்படின்னா, அஷ்டதிக்பாலர்களின் மனைவியர்கள் நின்னை பணியும்போது நின் கால்களை சுற்றி அவர்கள் தலைகள் இருக்க அவர்களின் கூந்தல் அப்படி தெரிந்ததாம் அந்த புள்ளிமானுக்கு. இது மாதிரி யாரெல்லாம் நின்னை நமஸ்காரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பெருமை வந்து சேரும் அப்படின்னு கணக்கு. அதனால் என்ன ஆகிறதாம், எல்லோரும் நின் பாதங்களை வணங்க வந்தார்களாம். தேவாதி தேவர்கள், கடவுள்கள், எல்லா விதமானவர்களும் வர அவர்கள் தலையில் உள்ள கிரீடங்கள் எல்லாம் நின் பாதங்களில் உள்ள அந்த லாக்ஷச ரசத்தோட சிவப்பு நிறம் அவர்கள் கிரீடம் மேல் பட அது எல்லாம் அப்படியே உதய சூரியன் போல் நின் பாதம் சுற்றி இருந்ததாம். அம்மா உமாதேவி, நின்னை நாங்களும் பணிகின்றோம். நின் பிரகாசத்தை எங்களுக்கும் காட்டு, எங்கள் மேலும் பட்டு காப்பாற்றுமா காப்பாற்று. இந்த உமாதேவி என்ற திருநாமத்திற்கு சிறப்பு உண்டு. அது என்னன்னா, ஓங்காரம் வந்து அகாரம் உகாரம் மகாரம்னு நமக்கு தெரியும். அதாவது சிருஷ்டி சித்தி சம்ஹாரம். இந்த அம்மாக்களுக்கே ஒரு குணம் உண்டு. என்னன்னா, பிறந்த குழந்தையை எப்படியாவது நம்ம பராமரித்து பார்த்து பார்த்து வளர்க்கணும், காப்பாற்றணுன்றது தான் அவங்களோட குறிக்கோள். அதனால் ஸ்திதி முதல்ல. அதனால் உகாரம் மகாரம் அகாரம் இதை சேர்த்தால் உமான்ற திருநாமம் வரும்.